Hello friends, welcome to my channel Mary's Practice Programming. This is Python series. Subscribe to get more videos. இன்னைக்கு பைத்தான் சீரிஸ் செஷன்ல நம்ம பார்க்க போறது மாடியூல் பேக்கேஜ் லைப்ரரி அப்படின்னா என்னென்னு பார்க்க போறோம் with the demo and code sample. Apart from this, we are going to discuss about PyPI அப்படின்னா என்ன, PIPனா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாடியூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரோக்ராம் மாதிரி தான், பட் இட்ஸ் கோயிங் டு ஹாவ் ரிப்பீட்டட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ரிப்பீட்டடா என்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோமோ அதை நம்ம மாடியூலா பிரிச்சு அந்த மாடியூலுக்குள்ள கூட நம்ம தனியா எழுதி வைக்கலாம். ஸோ இது வந்து .py எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பைத்தான் கோட். நெக்ஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a directory having a collection of sub packages and modules. Sub package na enna, again it's a directory which is going to have modules. Okay, so ஒரு பேக்கேஜ்ல sub package இருக்கலாம், modules இருக்கலாம். இந்த பேக்கேஜ்ல apart from this sub package and module, we should have underscore underscore init underscore underscore .py file. நம்ம init.py அப்படின்னு சிம்பிளா இனிமே ரெஃபர் பண்ணுவோம். எதுக்காக இந்த ஃபைல் நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whenever you have this file in the directory, then your interpreter will interpret that as a package. அதாவது உங்க இன்டர்பிரட்டருக்கு இது ஒரு பேக்கேஜ் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுதான் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் .py. இப்ப இந்த இனிட் ஃபைல்ல எம்டியா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான பேக்கேஜ் கோட நீங்க அதுல எழுதி வச்சிருக்கலாம். பத்தி டீட்டெயிலா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். Then library அப்படின்றது இட்ஸ் a collection of code for relative functionality. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நம்ம numpy அப்படின்னு ஒரு லைப்ரரி பார்த்தோம். தட் இஸ் ஃபார் மல்டி டைமென்ஷனல் அரே. இப்போ அந்த numpy லைப்ரரிக்குள்ள நமக்கு என்ன இருக்கும்? அகெயின் we will have packages, sub packages, modules, இதெல்லாம் சேர்ந்தது தான் லைப்ரரி. ஸோ அகெயின் பேக்கேஜுக்குள்ள என்ன இருக்கு? சப் பேக்கேஜ் அண்ட் மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் லைப்ரரி இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம இன்டர்சேஞ்சாகவும் சில டைம் யூஸ் பண்ணுவோம். numpy பேக்கேஜ் அப்படின்னும் ரெஃபர் பண்ணுவாங்க, லைப்ரரி அப்படின்னும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா லைப்ரரி இஸ் ஆல்சோ கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். அதே மாதிரி பேக்கேஜ் இஸ் ஆல்சோ கலெக்ஷன் ஆஃப் சப் பேக்கேஜ் அண்ட் மாடியூல்ஸ். இதெல்லாம் நம்ம எதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து மாடியூல்ஸ், பேக்கேஜ், லைப்ரரி இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அச்சீவ் ரீயூசபிலிட்டி அண்ட் மாடுலாரிட்டி இன் ப்ரோக்ராம். சப்போஸ் நான் ஒரு கோடை ரிப்பீட்டடா எழுதுறோம் அப்படின்னா அதுக்குள்ள கூட நம்ம எழுதி ஒரு பேக்கேஜா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா whenever we want that functionality, then we can import that package and use that functionality. அதே தான் நம்ம பார்த்தோம். numpy அப்படின்றது வந்து அரேஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் ஹேஸ் ரேண்டம் ஃபங்க்ஷன் ஆல் தட், ரைட்? ஸோ இப்போ நமக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னும் போது we can just import that package and we can use that. ஓகே, ஸோ நீங்க நார்மலா உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் எழுதும் போதும் நீங்க இந்த மாடுலர் ஃபேஷன்ல உங்க ப்ரோக்ராமை எழுதலாம். தட் இஸ் அ குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். அது மட்டும் இல்லாம இப்ப சப்போஸ் நீங்க ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றீங்க, numpy மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு நீங்க ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பேக்கேஜை நீங்க ஒரு காமன் ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதை தான் நம்ம PyPI அப்படின்னு சொல்றோம், பைத்தான் பேக்கேஜ் இண்டெக்ஸ். ஓகே, இந்த ரெபாசிட்டரியில நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா then all public can access that package. ஓகே, இதே மாதிரி ரிக்குவயர்மெண்ட் உள்ள பப்ளிக் யாரா இருந்தாலும் அவங்க அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்றதுன்றத இப்ப பார்ப்போம். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன் ஸ்டூடெண்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் ரெண்டு சப் பேக்கேஜ் தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். யூ கேன் ஹாவ் மெனி பேக்கேஜஸ். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பேக்கேஜ், அசஸ்மெண்ட் பேக்கேஜ் அப்படின்னு இருக்கு. உள்ள ஒன்னொன்னுலயும் init.py இருக்கணும். ஏன்னா பேக்கேஜ் அப்படின்னாலே அதுல ஒரு init.py ஃபைல் கம்பல்சரியா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் இண்டிகேட்டிங் த இன்டர்பிரட்டர் தட் திஸ் இஸ் த பேக்கேஜ். இதுதான் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த பேக்கேஜுக்குள்ள யூ கேன் ஹாவ் மாடியூல்ஸ். இந்த மாடியூல்ஸ் எல்லாம் என்ன எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும் நான் சொன்னேன், .py எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம்.
ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க இதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பேக்கேஜா நம்மளோட ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பேக்கேஜ் டைரக்டரியில என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தோம். சப் பேக்கேஜ் இருக்கணும், மாடியூல் இருக்கணும், init.py ஃபைல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இப்போ இங்கே பார்க்க போறோம். In addition to this, package directory has setup file, readme and license file. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பைத்தான் பேக்கேஜ் இண்டெக்ஸ்ல வந்து நம்ம பேக்கேஜை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு நீங்க செட்டப் ஃபைல், ரீட்மி ஃபைல், லைசன்ஸ் ஃபைல் இதெல்லாமே சேர்ந்து நீங்க அந்த பைத்தான் பேக்கேஜ் இண்டெக்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இட்ஸ் லைக் அ காமன் ரெபாசிட்டரி. ஒரு ரெபாசிட்டரியில நீங்க எழுதின பேக்கேஜ் கொண்டு போய் வைக்கணும்னா அப்ப நீங்க கம்பல்சரியா செட்டப் ஃபைல் கொடுக்கணும் இல்லையா. அந்த பேக்கேஜுக்கு செட்டப் என்ன அப்படின்றது செட்டப் ஃபைல்ல கொடுத்துருக்கணும், ரீட்மி ஃபைல் கொடுத்துருக்கணும், உங்களோட லைசன்ஸ் கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான் நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட பர்பஸ்க்காக இப்ப பேக்கேஜ் கிரியேட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா அதுல சப் பேக்கேஜ் இருக்கலாம், மாடியூல்ஸ் அண்ட் init.py இது இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க இதை கொண்டு போய் அப்லோட் பண்ண போறீங்க ஒரு காமன் ரெபாசிட்டரியிலன்னும் போது அதுல வந்து செட்டப் ஃபைல், ரீட்மி ஃபைல், லைசன்ஸ் ஃபைல் இது எல்லாமே இருக்கணும். init.py file will get executed when the package is imported. உங்க பேக்கேஜை வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம், ஒரு டெஸ்ட் அப்ளிகேஷன் எழுதுறீங்க, அதுல வந்து ஒரு மெயின் மாடியூல், அந்த மெயின் மாடியூல்ல நீங்க இதை இம்போர்ட் பண்ணும்போது இந்த init.py ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it has code to initialize package and variables functions that are accessible across modules. உங்க பேக்கேஜுக்குள்ள உள்ள மாடியூல்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இனிஷியலைசிங் பேக்கேஜ் கோட் இது எல்லாமே வந்து init.pyல நம்ம வச்சிருக்கலாம். அல்லது நீங்க எதுவுமே கொடுக்காம எம்டியாவும் init.py நீங்க மெயின்டைன் பண்ணலாம். Compulsorily you should have this file. Okay, then setup file. Setup file contains metadata for the package. Metadata na enna? Name of the package, author, version, its dependencies. இந்த பேக்கேஜுக்கு வேற ஏதாவது டிபெண்டன்சிஸ் இருக்கா, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெட்டாடேட்டால இருக்கும். இந்த metadata is used by package manager when we execute pip to install the package. இப்ப நீங்க வந்து பார்த்திருக்கீங்க pypiன்றது பைத்தான் பேக்கேஜ் இண்டெக்ஸ். இந்த ரெபாசிட்டரியில போய் உங்க பேக்கேஜை நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்ப காமன் பப்ளிக் யாரோ ஒருத்தர் அந்த பேக்கேஜ் வேணுமா இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க. அதை எடுத்து அவங்களோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்ப இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க என்ன கொடுப்பாங்க, பிப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜ் நேம் கொடுப்பாங்க. இப்ப numpy அதே மாதிரி ஒரு காமன் பேக்கேஜ், அதை நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், பிப் இன்ஸ்டால் numpy அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. இப்ப இந்த பிப் இன்ஸ்டால் numpy அப்படின்னு கொடுத்தோம், உங்க சிஸ்டம்ல இருக்க பேக்கேஜ் மேனேஜர் இஸ் கோயிங் டு சர்ச் தட் numpy in the common repository. உங்க பேக்கேஜ் மேனேஜர் உங்க சிஸ்டம்ல இருக்கிறது என்ன பண்ணும், நீங்க பிப் இன்ஸ்டால் அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்தோன்னா அந்த காமன் ரெபாசிட்டரியில இருந்து தேடி எடுத்துட்டு வந்து உங்க சிஸ்டம்ல அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். அதனால அப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பேக்கேஜ் மேனேஜர் எந்த டேட்டாவை யூஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குது, யூசிங் மெட்டா டேட்டா. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்க போறது உங்களோட செட்டப் ஃபைல். ஓகே, ஸோ உங்களுக்கு செட்டப் ஃபைல் கம்பல்சரியா இருக்கணும் when you are going to upload this in common repository. Then readme file யூசர்ஸோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறோம். யார் இன்ஸ்டால் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த டீடைல் எல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறோம். இட்ஸ் கோயிங் டு ஹாவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் பேக்கேஜ். தென் லைசன்ஸ் ஃபைல், இட் கண்டைன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதாவது உங்க பேக்கேஜ் யூஸ் பண்றதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்றத நீங்க லைசன்ஸ் ஃபைல்ல கொடுத்துருக்கலாம். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேக்கேஜ் டைரக்டரியில யூ ஷுட் ஹாவ் init.py, then setup file, readme file, license file. Apart from that, based on your requirement, you can have modules and sub packages. So பேக்கேஜுக்குள்ள வெறும் மாடியூல்ஸாவே 10 மாடியூல் இருக்கலாமா, இருக்கலாம், சப் பேக்கேஜே இல்லாம. ஒரு பேக்கேஜுக்குள்ள சப் பேக்கேஜே இருக்கலாமா, இருக்கலாம். அந்த சப் பேக்கேஜுக்குள்ள மாடியூல்ஸ் இருக்கலாம்,
உங்களுக்கு தனியா எந்த மாடியூலும் இல்லாம கூட இருக்கலாம். நம்ம இதை வந்து காமன் ரெபாசிட்டரிக்கு கொண்டு போகணும் அப்படின்னீங்கன்னா, இப்ப நம்ம எல்லா கோடும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we have to build that package. இந்த பேக்கேஜை பில்ட் பண்ணிட்டு நம்ம அதை காமன் ரெபாசிட்டரிக்கு கொண்டு போகணும். அதுக்காக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் இந்த கமாண்ட் பைத்தான் செட்டப் py sdis. இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு கிரியேட் சோர்ஸ் டெஸ்டினேஷன். இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் டு அப்லோட் த பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் லாகின் இன் pypi. அதனால லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்க பேக்கேஜை நீங்க என்ன பண்றீங்க, இந்த காமன் ரெபாசிட்டரியில போய் நீங்க அப்லோட் பண்ணிடுறீங்க. இங்க நான் கொடுத்துருக்கேன் pypi.org. அதை போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் கூகுள்ல. அதுல வந்து நிறைய பேக்கேஜஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்பை, பாண்டாஸ் இது எல்லாமே அதுல இருக்கும். உங்க ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்க சிஸ்டம்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் எதுக்கு பார்த்திருக்கோம், நம்ம ஒரு பேக்கேஜை எழுதி அதை கொண்டு போய் எப்படி பைத்தான் பேக்கேஜ் இண்டெக்ஸ்ல நம்ம அப்லோட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்த்திருக்கோம். இதுதான் இந்த ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் இப்போ யாரோ எழுதின பேக்கேஜை நான் வந்து என்னோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, டு இன்ஸ்டால் த பேக்கேஜ் யூ ஹாவ் டு கிவ் pip install then the package name. ஓகே, இதை எங்க கொடுப்பீங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுப்பீங்க. ஸோ இந்த pip install பேக்கேஜ் நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி we have to verify whether package manager is installed in our system. அதாவது pip நம்மளோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். சப்போஸ் நீங்க வந்து பைத்தான் வெர்ஷன் 3 பைத்தான் org சைட்ல இருந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா pip வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். பேக்கேஜ் மேனேஜர் உங்க சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிருக்கும். சப்போஸ் அது இன்ஸ்டால் ஆகல அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கொடுக்கணும். உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் இந்த கமாண்ட் கொடுங்க, இந்த bootstrap pypaio/get pip.py இந்த கமாண்ட் கொடுங்க ஃபர்ஸ்ட். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பைத்தான் get pip.py அதாவது pip.py. this is used to install your python package manager. இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு pip -version கொடுத்து அதோட வெர்ஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தென் pip help அப்படின்னு கொடுத்து இதுல என்னென்னலாம் நம்ம ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதாவது பிப்ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி. அதெல்லாம் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் numpy. ஓகே, இந்த பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணணும்னா pip install numpy. இதே மாதிரி உங்க பேக்கேஜ் ஒன்று நீங்க கிரியேட் பண்ணி உள்ள போட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கேஜ் நேம் இஸ் மை பேக்கேஜ், தென் pip install my package அப்படின்னு நீங்க கொடுக்கணும். இப்போ நம்ம வாட் இஸ் மாடியூல், பேக்கேஜ் அண்ட் லைப்ரரி அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு பேக்கேஜுக்குள்ள நமக்கு சப் பேக்கேஜ் அண்ட் மாடியூல்ஸ் இருக்கலாம். அது கூட நமக்கு init.py ஃபைல் கம்பல்சரியா இருக்கணும். Apart from this, if you want to upload this package in Python package index, you should have setup file, license and readme file. இதெல்லாம் பேக்கேஜோட கண்டென்ட். இதை பார்த்தோம். நெக்ஸ்ட் how to create module and package. இதுக்குள்ள டெமோ பார்ப்போம். நம்ம ஒரு பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ ஷேப் பேக்கேஜ் அப்படின்னு நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், அதாவது ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். அந்த டைரக்டரிக்குள்ள ஐ ஹவ் டு மெயின்டைன் init.py ஃபைல். ஓகே, அது வந்து நான் இப்போ எம்டியா வச்சிருக்கேன். அந்த பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ள நான் 3 மாடியூல் எழுதியிருக்கேன். அதாவது circle.py, rectangle.py, triangle.py அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடியூல்ஸ் வச்சிருக்கேன். ஒவ்வொரு மாடியூல்லையும் ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, ஷேப் பேக்கேஜ் அப்படின்றதுக்கு இதுக்குள்ள init.py அப்படின்ற ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலுக்குள்ள எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கமெண்ட் லைன் தான் கொடுத்துருக்கேன், எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு. தென் ஐ ஹாவ் circle.py. இது நான் ஒரு கிளாஸா எழுதியிருக்கேன். ஓகே, கிளாஸ் சர்க்கிள், அதுக்குள்ள ஒரு init ஃபங்க்ஷன், இது வந்து உங்களோட கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ ரேடியஸை நம்ம வாங்குறோம், வாங்கிட்டு அதை self.radiusக்கு
அசைன் பண்றோம். நெக்ஸ்ட் டிஃபைன் ஏரியா. ஏரியான்றது ஃபங்க்ஷன் which is going to return 3.5 pi r square. That is your area. இல்லையா? அதனால இதை கண்டுபிடிக்கிறோம். Then print the shape. இதோட shape என்ன அப்படின்றத print பண்ணி பார்க்கிறோம். This is circle, radius this. இதோட radius இது அப்படின்றத print பண்ணிருக்கோம். அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு நம்ம length and breadth ரெண்டையும் நம்ம ஒரு மெயின் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வாங்குவோம். வாங்கிட்டு length breadth அக்செப்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் லென்த் அண்ட் பிரெத்தை அசைன் பண்ணிடுறோம். தென் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அதோட ஷேப்பை பிரிண்ட் பண்றோம். அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அதுக்குள்ள நம்ம வாங்கியிருக்க வேல்யூவை செல்ஃப் வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். தென் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். பிரிண்ட் ஷேப் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னோட டைரக்டரி ஷேப் பேக்கேஜ்குள்ள இருக்கு. இதை நான் டெஸ்ட் பண்றதுக்கு எழுதியிருக்க கோடு டெஸ்ட் கோட். இது இந்த பேக்கேஜ் இருக்கிற டைரக்டரியில இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஷேப் பேக்கேஜ் எங்க இருக்கோ அதே டைரக்டரிக்குள்ள டெஸ்ட் கோட் எழுதியிருக்கேன். இது எல்லாமே இந்த டைரக்டரிக்கு உள்ள இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு அந்த டெஸ்ட் கோட்ல எழுதியிருக்க கோடிங்க ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா மாடியூல்ஸையும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாடியூல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? என்னோட ஷேப் பேக்கேஜ்ல இருக்கு. ஸோ ஃப்ரம் ஷேப் பேக்கேஜ் இம்போர்ட் சர்க்கிள், ஃப்ரம் ஷேப் பேக்கேஜ் இம்போர்ட் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கு அப்புறம் என்னோட ட்ரையாங்கிள் அப்படின்ற மாடியூல்ல எனக்கு இருக்க கிளாஸ் நேம் ட்ரை. இங்க பாருங்க, இந்த ட்ரைக்கு நம்ம டெஸ்ட் கோட்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்னு பிரெத் அண்ட் ஹைட். ஏன்னா ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? half BH. அந்த பிக்கும் ஹெச்சுக்கும் உள்ள பேராமீட்டர் நீங்க பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் கால் ஆகி அதுல உள்ள அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள பிரெத்தாவும் ஹைட்டாவும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட ஏரியா கால்குலேட் பண்றீங்க. ஏரியா கால்குலேட் பண்ணதுக்கு half BH கொடுத்து ஏரியா கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்றீங்க. தென் பிரிண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதிருக்கீங்க. அதுல திஸ் இஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு அந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம அனுப்பின பிரெத் அண்ட் ஹைட் டீடைல்ஸை பிரிண்ட் பண்றீங்க. நம்ம இந்த மாடியூல்குள்ள பண்ணியிருக்கோம். T2ன்றது ஆப்ஜெக்ட் நேம். T2 is equal to triangle module name dot class name. அதோட height and breadthக்கு parameter பாஸ் பண்றோம். Now you have created an object. T2ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்ப அதுல உள்ள மெத்தடை எப்படி கால் பண்ணுவீங்க? T2 dot area, then T2 dot print shape அப்படின்றது கால் பண்றீங்க. பண்ணுவோம். test code dot py. ஸோ அதுக்கு நம்ம பாஸ் பண்ணிக்க பேராமீட்டர் 12 and 6. ஸோ ஏரியா கால்குலேட் பண்ணி இங்க நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம சர்க்கிள்க்கு கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. C1 is the object name, circle module name. இங்க கிளாஸ் நேமும் சர்க்கிள் தான், சர்க்கிள். அதுக்கு பாஸ் பண்ண போறது ரேடியஸ். ஸோ ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணா போதும். Let us pass 6. Now we have created an object. Then print. இப்ப ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்குது ட்ரையாங்கிள்க்கு. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு சர்க்கிள். சர்க்கிளோட ரேடியஸ் 6, அதோட ஏரியா இது. அதே மாதிரி ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு லென்த் அண்ட் பிரெத் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ 2 பேராமீட்டர் பாஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அதுல உள்ள மெத்தட்ஸை கால் பண்ணுவோம். ஸோ ரெக்டாங்கிள் அதோட லென்த் அண்ட் பிரெத் 10, 5. ஸோ அதோட ஏரியா 50. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் ஒரு பேக்கேஜ் கீழே 3 மாடியூல்ஸ் மட்டும்தான் வச்சிருக்கேன். சப்போஸ் இதுல ஒரு 2 மாடியூல்ஸை சேர்த்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேக்கேஜை இந்த பேக்கேஜுக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் சப் பேக்கேஜா. இப்போ நம்ம டெமோல எப்படி ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். எப்படி கோட் எழுதியிருக்கோம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், if suppose if you have written some common package,
ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்றதுக்காக நீங்க ஒரு பேக்கேஜ் எழுதிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, if that is going to be used by common public, then you should upload that package in Python package index. பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதின பேக்கேஜை நம்ம பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் Python package indexல நீங்க ஒரு login create பண்ணிட்டு then you have to execute this command, upload this. இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா your package will get uploaded in the Python package index. இப்போ ஆல்ரெடி இருக்கிற பேக்கேஜை நம்ம எப்படி நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்றதுக்கு டெமோ பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேக்கேஜ் மேனேஜர் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். அந்த பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் ஆகாம இருந்ததுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தேவையான பேக்கேஜை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதுதான் pypi.org. இதுதான் பைத்தான் பேக்கேஜ் இண்டெக்ஸ். இங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான பேக்கேஜ் இங்க இருக்கா அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணலாம். இப்ப நான் numpyன்ற பேக்கேஜை சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணோன்னா எனக்கு இங்க numpy இந்த வெர்ஷனோட எனக்கு காமிக்குது. இது லேட்டஸ்ட் வெர்ஷனை பார்த்து நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், pip install numpy அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இங்க மெட்டா டேட்டா, தென் ஆத்தர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்க இருக்கு. லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நம்ம எழுதி வச்சிருக்க மெட்டா டேட்டா லைசன்ஸ் ஃபைல்ல இருந்து எடுத்து இங்க டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இங்க numpy request, pytest and hypothesis, இது அதோட டிபெண்டன்சிஸ் கூட இங்க கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் பேக்கேஜ் அதெல்லாம் இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான பேக்கேஜை நம்ம இங்க இருந்து சர்ச் பண்ணி எடுத்து அந்த பேக்கேஜை நம்மளோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் பைத்தான் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்கள். பைத்தான் -வெர்ஷன் அப்படின்னு கொடுங்க. என்னோடதில் 3.11 இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடதில் பிப் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். பட் டெமோ பர்பஸ்க்காக நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 கமாண்ட் கொடுக்கணும். இந்த http:/bootstrap இந்த கமாண்டும், தென் பைத்தான் get pip.py இந்த 2 கமாண்டையும் நம்ம கமாண்ட் லைனில் கொடுக்கணும். இது ஆல்ரெடி நம்ம ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ இது ரெண்டையும் கொடுக்கும்போது உங்களுக்கு பிப் இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பிப் ஹெல்ப் போட்டு பார்த்தீங்கன்னா பிப்பில் என்னென்ன கமாண்ட்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். அதாவது பிப் இன்ஸ்டால், அன்இன்ஸ்டால், இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. என்னென்னலாம் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். சப்போஸ் பிப் சரியாக இன்ஸ்டால் ஆகிருச்சு, ஆனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னீங்கன்னா அதுக்கு என்வாயர்மெண்ட் வேரியபிள் சரியாக செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் என்வாயர்மெண்ட் வேரியபிளில் போய் எடிட் பண்ணி அதோட பாத்தில் நீங்கள் பிப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பாத் எது அப்படின்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக இங்கே கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா தென் இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நான் numpyன்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் pip install numpy அப்படின்னு கொடுக்க போகிறேன். நான் கொடுத்தோன்னே இப்போ எனக்கு numpyன்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ எனக்கு அதுவும் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ இந்த செஷன்ல நம்ம பைத்தான் மாடியூல் பேக்கேஜ் அண்ட் லைப்ரரி இதை பத்தி பார்த்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பைத்தான் பேக்கேஜ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுல இருந்து எப்படி சர்ச் பண்ணி ஒரு பேக்கேஜை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் பிப் யூஸ் பண்ணி எப்படி அந்த பேக்கேஜை நம்மளோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்றதையும் பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ்
how we can write code for our own package. நம்மளோட பேக்கேஜ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரி கோட் எழுதலாம் அப்படின்றத பார்த்தோம். Thanks for watching Mary's practice programming. If you really like this video, like, share and subscribe.